வணக்கம். டாக்டர் சிவஞானம். கூறு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் தொடர்பு கொள்கிறேன். ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த புதிய சேனலை தொடங்கியுள்ளேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது நான் பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களும் தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்று நாம் ரோஹிணி நட்சத்திரம் அன்பர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலங்களும் பெற்று அவர்களின் ஆசைகள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். ரோஹிணி நட்சத்திரம் அன்பர்களே, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான். கிரக பயிற்சிகளை பற்றியெல்லாம் ஜோசியர் சொல்லி பயமுறுத்துறாரா? ஒன்றும் பயப்படாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகம்தான். வெற்றியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்க கையில தாங்க இருக்கு. இப்போ டிவி ரேடியோவை ஃபைன் டியூன் பண்ணா எப்படி நல்லா டிவியில படம் தெரியுது, ரேடியோல நல்லா பாட்டு கேட்குது இல்ல, அதுபோல சில காரியங்களை ஆத்மார்த்தமா செஞ்சா போதும், அவ்வளவுதான். சூப்பரோ சூப்பர், ஒரே ஜாலி தான், குடும்பத்துல மகிழ்ச்சி தான். இந்த சேனல் மூலம் ஒவ்வொருவரும் எளிதில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து காரியங்களில் வெற்றி பெற நம்ம வீட்டில இருந்தபடியே பிரார்த்தனை செய்ய எளிய வழிமுறைகளை சொல்லி வர்றேன். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுமா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கணுமா, அரசு நல்ல நிறுவனத்துல வேலை வேணுமா, தொழில் வியாபாரம் தொடங்கணுமா, வியாபாரத்துல அதிக லாபம் வரணுமா, குடும்பத்துல சுபகாரியங்கள் திருமணங்கள்லாம் ஆசைப்பட்ட மாதிரி விரைவில் நடக்கணுமா, நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் சாதகமாக விரைவில் முடியணுமா, கவலையே படாதீங்க. சாதகத்தாரை நட்சத்திரங்கள் யோகத்தை அள்ளித்து கொடுக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி தான். ஏன் தெரியுமா? உங்க நட்சத்திர அதிபதி சந்திர பகவான். பௌர்ணமி விரதம் இருங்க, யோகத்தை அள்ளி தருவார். உங்க நட்சத்திர அதிர்ஷ்ட தெய்வம் யார் தெரியுமா? கிருஷ்ண பகவான். அவர் எப்போதும் உங்களுக்கு கூட இருந்தே வழிகாட்டுவார். அவர் அருள் எப்போதும் உண்டு. ஆசைப்பட்டதை விரைவில் நிறைவேற்றும் உங்கள் நண்பர் புத பகவான். அவர் யார் தெரியுமா? உங்க நட்சத்திரத்துக்கு 6, 15, 24வது நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி யோகமான மிகவும் நன்மை தரக்கூடிய சாதகதார நட்சத்திரங்களின் அதிபதி. உங்க புத்தி கூர்மையால் உங்களுக்கு எப்போதுமே வெற்றி தான். புதன் உங்களுக்கு புத்தி கூர்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பின் என்ன கவலை? குலதெய்வம் கிருஷ்ண பகவான், சந்திர பகவான், புத பகவான். காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்க. புத பகவான் நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது உங்க நேரத்தை பொறுத்து 11 தடவை 108 தடவை நம்பிக்கையோட மனதார சொல்லுங்க. அந்த நட்சத்திரங்களின் நாளில் சொல்லும் போது விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரம் அற்புதமாக நடக்க போகுது. சரி, நம்ம வாங்க இப்ப நம்ம அந்த காயத்ரி மந்திரங்களை பார்ப்போமா? நம்ம இப்போ முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு கிருஷ்ண பகவான், சந்திர பகவான், புத பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லுவோம். கிருஷ்ண பகவான் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம். ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாது. சந்திர பகவான் காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாது. புத பகவான் காயத்ரி மந்திரம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாது. இப்ப மேல சொன்ன காயத்ரி மந்திரத்தை காலையிலையும் மாலையிலையும் உங்கள் ஆசைகளை நினைச்சு ஆத்மார்த்தமா 11 தடவை குறைஞ்சது சொல்லுங்க. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு சாதகமா எல்லா காரியங்களும் நடக்கும். இப்ப நம்ம புத பகவானின் வெற்றியையும் யோகத்தையும் தரப்போகும் சாதகதார நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களை பார்ப்போமா? வாங்க. ரோஹிணி நட்சத்திரத்திற்கு வெற்றியையும் யோகத்தையும் தரும் புத பகவானின் சாதகதார நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதனுடைய காயத்ரி மந்திரங்களை பார்ப்போமா? ஆயில்யம் நட்சத்திரம் காயத்ரி மந்திர ஸ்லோகம். ஓம் சர்ப்பராஜாய வித்மகே மகாரோசனாய தீமகி தன்னோ ஆஸ்லேஷ பிரசோதயாது. கேட்டை நட்சத்திர காயத்ரி மந்திர ஸ்லோகம். ஓம் ஜெயஷ்டாய வித்மகே மகா ஜெயஷ்டாய தீமகி தன்னோ ஜேஷ்டா பிரசோதயாது. ரேவதி நட்சத்திர காயத்ரி மந்திர ஸ்லோகம். ஓம் விஸ்வரூபாய வித்மகே பூஷ்ண தேகாய தீமகி தன்னோ ரைவதி பிரசோதயாது. உங்க முக்கியமான கோரிக்கைகளை என்னென்ன இருக்கோ அத்தனையும் மனசுல நல்லா நினைச்சுக்கிட்டு ஆத்மார்த்தமா தினமும் மேலே சொன்ன காயத்ரி மந்திரங்களை மனதார நம்பிக்கையோடு சொல்லுங்க. 45 நாள்ல உங்க அனைத்து ஆசைகளும் நிறைவேறி உங்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க.
உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க வளமுடன், நலமுடன். பேராசிரியர் டாக்டர் சிவஞானம்.